வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அடிக்கடி பேசணும். என்னென்னா, இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன், பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஈவன் டிவிஎஸ் கூட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் சர்வீஸ். ஸோ இதில் வாங்கும்போது நம்ம ஃபோனோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்கும். நம்ம மொத்தமாக நம்மளோட பேமெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சா மட்டும்தான் நம்ம கிட்ட அந்த ஃபோன் வந்து சேரும். கிட்டத்தட்ட எப்படின்னா, அவங்க வந்து அட்மின் ஆக்சஸ்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, டெஸ்டிங்காக நீங்கள் ஒரு சில டிவைஸ் வச்சுருக்கீங்கன்னும் போது, உங்கள் ப்ராஜெக்டோட செக்யூரிட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் டிவைஸை கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இல்லைனா உங்களோட கிளைண்ட் யாரோ, நீங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க சேஃப்டிக்காக. இதில் இருக்கிற டேட்டா எதுவுமே திருடப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஃபினான்ஸ் டீம் இவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன ப்ரோ திருடிட்டா போகிறேன், கரெக்ட் தான். ஒரு சிலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிவைஸை அன்லாக் பண்ணிட்டு, பூட் லோடர் அன்லாக்கிங் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே எனேபிள்டாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாமே அன்லாக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இவங்க வந்து சப்போஸ் ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணி எல்லாத்தையும் இவங்க எந்த லெவல் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, எதுக்குன்னா இந்த மாதிரியான ஃபோன்ஸ் சில சமயங்களில் உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் சேலில் வரும், அதாவது செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வரும். அது என்ன ப்ராப்ளம்னா, அந்த விற்கிற செல்லரையும் நம்ம டக்குன்னு குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் வருவாங்க, வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபோன் ப்ரோ, 1,00,000 ரூபா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு 75K தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. சரியா? அது இந்த மாதிரி லோனில் போட்டு வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்னா, இப்போ இவர் வந்து சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் 75க்கு வாங்கிட்டு ஒரு 80க்கு விற்கிறாருன்னு வைங்க. யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல 20,000 ரூபா லாபம், கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபோன் புதுசாக இருக்குது, பாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, சீல்டாகவே இருக்குது, இல்லாட்டி சீல் மட்டும் தான் பிரிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலமையில என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது 20,000 ரூபா லாபம்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு யார் தான் வாங்கினாங்களோ அவங்க வந்து இஎம்ஐ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கெட்டாத பட்சத்தில் இந்த ஃபோனுக்கு வார்னிங் வரும். எப்படின்னா, ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள், பேங்க்கில் எந்த பேங்க் மூலமாக வாங்குறோமோ இல்லாட்டி யார் மூலமாக வாங்குறோமோ அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான வார்னிங் மெசேஜஸ் வரலாம். லாக் அதாவது ஃபோனே லாக் பண்ணிவிடுவாங்கங்க. நம்மளால் அதுக்கப்புறம் அந்த ஃபோனை நார்மலாக யூஸே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து தான் லாக்கெல்லாம் நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேள்விப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை நான் வந்து இப்போல்லாம் கேள்விப்படல, நான் 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஊரில் இப்போ பரவலாக இருக்குது அப்படின்னு. அதனால தான் செந்தூர் குமார் ப்ரோ உங்கள் ஃபோனில் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண விடாத மாதிரி லாக்டாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது நீங்கள் அவங்ககிட்ட ஒரு தடவை கேட்கலாம். இனிமேல் நீங்கள் வந்து யாராவது லோன் மூலமாக இந்த மாதிரி வாங்க போகிறீங்க அப்படின்னா, எந்தெந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, நான் ஃபோனை என் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஒரு தடவை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. சீரியஸ்லி இது வந்து உண்மையாகவே ஒரு கன்சர்ன் தான். ஒரு ஃபோன் வாங்கினா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ரொம்ப நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றணும், நமக்கு தேவையான ஆப் மட்டும் தான் வச்சுக்கணும், மற்ற ஆப்பை தூக்கணும், அப்புறம் கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்டில் ஏதாவது யோசிக்கணும், பூட் லோடர் அன்லாக் பண்ணணும்னு கூட யோசிச்சு ஒரு சிலர் வாங்கலாங்க. ஸோ வாங்கும்போது அப்படி நினச்சிட்டு வாங்கிட்டு நீங்கள் என்னென்னா அவங்ககிட்ட கேட்காம விட்டிங்கன்னா, அவங்க கடைசியில் பார்த்தா மொத்த டிவைஸோட கண்ட்ரோலும் உன் குடுமி என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். அதனால தான் ப்ரோ அப்படி இருக்குது. சரியா? மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வரணும்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் இதுதான் ஃபேக்ட். ஓகே, சரி. அடுத்து என்னென்னா, விஷ்ணு அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவானா நேற்று வீடியோ பார்க்குறப்ப கமெண்ட்ஸ் பண்ண கொஞ்சம் நேரம் அப்புறமா காணோம், அகைன் பண்ண மார்னிங் பார்த்தேன், இல்லை பட் க்ரோமில் என்னோட மெயில் லாகின் யூஸ் பண்ணி யூடியூப் கமெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தேன், அதில் இருக்குது. எனி ரீசன்? எஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லையே நான் என்ன பண்ணியிருந்தேன், ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் அதெல்லாம் பேன் பண்ணலாம். எப்படின்னா, நான் இருக்கலே அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் மட்டும் அந்த மாதிரி தூக்கி வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு சில கெட்ட வார்த்தை மாதிரியே நார்மல் வார்த்தையும் இருக்கலாம் ஸ்பெல்லிங்கில், இல்லாட்டி இவங்க தவறுதலாக போட்டுடலாம். அப்போ என்ன ஆகிட்டோன்னா, இவங்களோட கமெண்ட் வந்து என்ன ஆகிட்டோன்னா ஸ்பேமுன்னு சொல்லிட்டு, இல்லாட்டி பிளாக்டு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் தூக்கிடும், அதை நம்ம ஸ்பேஸில் தூக்கிடும். இதை தவிர வேறு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே யூடியூப் ஒரு அல்காரிதம் வச்சுருக்கோம், யார் கமெண்ட்டை காட்டலாம் காட்டக்கூடாதுன்னு. ஒரு சில கமெண்ட் எல்லாம் சஸ்பீஷியஸாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கமெண்ட்டை ஆல்ரெடி அதை என்ன பண்ணிட்டோம்னா தூக்கி பேக்கில் போட்டுரும். பேக்கில் போட்டு என்ன ஆகும்னா, நாங்கள் இந்த சேனல் இப்போ யூடியூப்பில் இந்த ஸ்பெசிஃபிக் சேனல் என் கண்ட்ரோலில் இருக்குங்கிறனால நான் என்ன பண்ணணும்னா, தனிப்பட்ட முறையில் போயிட்டு கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி, அதில் மாடரேஷன் ஒர்க் பண்ணி, எதெல்லாம் நல்லா இருக்குன்னு படித்து பார்த்து அதெல்லாம் நான் வந்து அப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் நடக்கும் ப்ரோஸ். எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? ஸோ அதனால் ஆல்ரெடி பப்ளிஷ் ஆன ஒரு கமெண்ட் வந்து டெலீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு பப்ளிஷ் ஆன மாதிரி தெரியும், ஆனால் அது எல்லார் கண்ணுக்கும் தெரியுமானா கிடையாது. அது ஏன் டெலீட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, எய்தர் நான் அந்த டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ண ஒரு சில வேர்ட்ஸை நான் பிளாக் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஆகும். அப்படி இல்லைனா யூடியூப் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பேம் டிடெக்ஷன் மாதிரி இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகிடும், நாங்கள் மெனக்கட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் போயிட்டு நாங்கள் பார்த்து
இதில் எந்தெந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேனுவலாக பண்ணணும். சீரியஸாக இப்போ கூட நான் அதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே போடுறேன். நம்ம உட்காந்து மேனுவலாக அப்ரூவ் பண்ணணும். எவ்வளோ நேரம் அதை ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கிரியேட்டர்னு வைங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமும் சரி, ஃபேஸ்புக் சரி, இல்லாட்டி எங்கெல்லாம் வந்து இப்போ கிரியேட்டர் ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நம்மளால் வந்து நம்மளோட கருத்துக்களை பதிவிட முடியுது அப்படின்னா, எங்கெல்லாம் இப்போ என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. உட்காந்து நிறைய அனலைஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரதுக்குள்ளேயே ஃபைனலைஸ் ஆகிறதுக்கே டைம் இருக்கும். இதை தாண்டி இந்த மாதிரி உட்காந்து கமெண்ட்ஸ் எல்லாம் மாடரேட் பண்ணுறதுக்குள்ளே வாழ்க்கையை வெறுத்து போயிடும். இது எல்லாத்தையுமே ஒருத்தரே உட்காந்து பண்ணணும்னா வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நடக்குது. ஸோ யாரும் டெலிட் பண்ணணும்னு பண்ணுறதில்ல. யூடியூபோட அல்காரிதமே நிறைய இதை வந்து இப்படி தூக்கிடும். ஓகே, ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு தான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளல் அப்படிங்கிற நண்பர் வந்து GT6 யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, கடந்த 15 நாளாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரீசன் என்னன்னு பார்த்தா, இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு டிவைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் என்ன யூஸ் பண்ணுவேன்னா அதை பற்றி தான் என்னால் பேச முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கேமிங் பற்றி யாராவது கேட்டால் என்னால் நான் ஜென்சன் இம்பாக்ட் இல்லாட்டி COD இல்லாட்டி BGM இதை பற்றி பேச முடியுது. நான் விளையாடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஷ் ராயல் விளையாடுவேன், இல்லாட்டி இந்த பிரால் ஸ்டார்ஸ் விளையாடுவேன், பீச் பக்கி, இந்த லட்சணத்தில் தான் நான் அதுதான் விளையாடுவேங்க. வாண்டடாக போயிட்டு நம்ம ஒரு சில கேம் விளையாட ட்ரை பண்ணால் நிஜமாவே அதோட USP நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த 3 கேம்லையும் எந்த அளவுக்கு விளையாண்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிக்கிற அளவுக்கு விளையாண்டுருப்பேன். அந்தளவுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு ரிலவன்ஸாக இதே கேம் இப்போ வந்து பிரால் ஸ்டார்ஸே வேறு ஒரு ஃபோனில் விளையாண்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னால் ரிலேட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதனால தான் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா கேமிங் அளவுக்கு ரொம்ப அதிகமாக பேச முடியறதில்ல. பட் நீங்கள் யாராவது ஃபீட்பேக் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ பாருங்கள், அதனால தான் வள்ளல் ப்ரோ வந்து நிஜமாவே ஒரு வள்ளலாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அண்ட் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ குட், உண்மை. LTPO பேனல் அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே நல்லா இருக்குது GT6ல. அடுத்து நெட்வொர்க் இஷ்யூ இல்லை ப்ரோ, Jio 5G அதில் மட்டும் இல்லை ப்ரோ, ஏர்டெல், BSNL, வோடஃபோன் எது யூஸ் பண்ணாலுமே நல்லா தான் இருக்குது. VIலாம் தாறுமாறாக போயிட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ GT6 அண்ட் GT60 இந்த இடத்துலையும் பிரச்சனை எதுவுமே பெருசாக யாருமே ஃபேஸ் பண்ணலை. GT60ல் ஒரு சிலர் டிஸ்பிளே ரிலேட்டடாக கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாங்க. பட் அதுவும் வந்து இந்நேரம் ஷார்ட் டவுன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி GT60 யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லலாம். அடுத்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ குட். அதுவும் இனிமே உங்களுக்கு Realme அடுத்து Android 15 பேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அதை ColorOS 15 அது இன்னும் தாறுமாறாக இருக்கும், இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். 8S Gen 3 வேறு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ப்ரோ, என்ஜாய். அடுத்து இப்போ கான்ஸ், செல்ஃபி கேமரா ஒஸ்ட்டு. சைனாக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே செல்ஃபி கேமரா ஒஸ்ட்டாக தான் ப்ரோ இருக்குது. உருப்படியாக இப்போதைக்கு செல்ஃபி கேமரா கொடுத்த ஒரே ஆள்னு சொல்லணும்னா எப்பயுமே வந்து விவோ, ஓப்போ டாப்பில் இருப்பாங்க சைனாவில். அதுக்கப்புறம் இப்போ தான் ஷாமியில் சிவியில் பெட்டராக இருக்குது. அதுவும் சிவியில் தான் பெட்டராக இருக்குது, மற்ற ஷாமி ஃபோனில் கூட இல்லை. ஒரு 14 Ultra, 14 Pro, 14, 13 Pro, 13 Ultra, ஷாமி சிவி சீரிஸ் மட்டும்தான் ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டில் இருந்து வருது ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் போது அப்படியே டப்புன்னு இன்ஸ்டாவில் போயிட்டு வந்த ஃபஸ்ட்டில் இருந்து வருது. அதாவது இன்ஸ்டாலேருந்து யூடியூப்பில் ஒரு வீடியோக்கு போகிறேன், யூடியூப்லேருந்து திரும்ப இன்ஸ்டாக்கு போகிறேன் போது எங்கே இருந்ததோ அங்கேயே நிற்காமல் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகுது அப்படிங்கிறப்பல இந்த அளவுக்கு ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாக்கும் யூடியூப்க்கும் நான் ட்ராவல் பண்ணதில்லை. அதனால் எனக்கு எக்ஸாக்டாக டக்குன்னு தெரியல கான்டெக்ஸ்ட்டு. நீங்கள் சொல்கிறதானா புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் இது எப்படி தெரியலன்னு சொல்கிறேன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. இது இல்லைன்னா நான் சொல்ல வரல. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன்னா ஆமான்னு சொல்லியிருப்பேன், அப்படி இல்லைனா எனக்கு அப்படி ஆகலைன்னு சொல்லியிருப்பேன், தெரில. சரி, ஆனால் இப்போ இதில் ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த Realme UI இருக்கட்டும், இல்லாட்டி HyperOS இருக்கட்டும், இல்லாட்டி ColorOS இருக்கட்டும், இவங்க பண்ணுற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேட்டரி பேக்கப் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஹானர்லாம் தெறிக்க விடுவாங்க. முன்னெல்லாம் ஹானர் EMUIலாம் இருந்தது தெரியுமா, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்ரவுண்ட் டாஸ்க்கை லிமிட் பண்ணுவாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் டாஸ்க்கை அவ்வளோ தூரம் லிமிட் பண்ணுறதுனால தான் பேட்டரி லைஃப் ஃபால்ட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அப்போது பேட்டரி லைஃப்காக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப அக்ரெசிவாக கண்ட்ரோல் பண்ணலாம். பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஆப் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகணும், அதுக்கு எந்த அளவுக்கு கேட்ச் கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அக்ரெசிவாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால தானே என்னமோ பேட்டரி லைஃப் வந்து GT6ல நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும். அது இதை தவிர நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களேன். நார்மலாக இந்த ColorOS எல்லாத்துலேயுமே உள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடு, இந்த பேட்டரி இந்த மாதிரியான ஏரியாக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் உங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. சரியா, அப்படி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டேம் அப்படிங்கிற நண்பர் வந்து, நானும் கமெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு போட்டாரா. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாண்டடாக நம்ம யார் கமெண்ட்டையுமே என்றைக்குமே தவிர்த்ததில்லை. நேரம் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 8லேருந்து 7 மணி நேரம், அதை 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வழி இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ப்ராப்பராக நம்மளால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அதுக்கு தான் நிறைய தடவை நான் சொல்லியிருப்பேன், மன்னிச்சிக்கோங்க, எல்லாரோட கமெண்ட்டையும் என்னால் படிக்க முடியலன்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க, அது வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளாக போயிட்டுருக்கு. இதில் வேறு ஒரு சிலர்லாம் ப்ரோ நம்ம கம்யூனிட்டி வந்து மில்லியன் மெம்பர்ஸ் கம்யூனிட்டியாக மாறணும். ஐயோ, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சிலரில் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்குலாம் வேறு வேலையே இல்லையா, 2000 வீடியோ போட்ட கரெக்ட் தான்,
2000க்கு மேலே வீடியோ போட்ட உனக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட கூட அவ்வளோதான் இருக்குது, இதில் மேலே பெரிய க்ரோத்தே இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ரொம்ப ஓவர் பீக்குக்கு போகிறதும் நிறையா ரிஸ்க் இருக்குது. என்னென்னா தேவையில்லாத நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கே ஏகப்பட்ட ப்ரொபோசல்ஸ் வரும். இந்த வீடியோ பண்ணி தெரியா, அந்த வீடியோ பண்ணி தெரியா, இவ்வளவு ஏங்க செக்ஸ்டாய்க்கெல்லாம் வீடியோ பண்ணுறியான்லாம் ப்ரொபோசல் வருது. என்னெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள்? ஏதாவது வந்துக்கினே இருக்கும். இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தாண்டி வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் நஞ்ச பஞ்சாயத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம். அதனால் எனக்குலாம் எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, லைஃப்பில் சொல்லுவாங்கள்ல, இப்போ ஏழை அப்புறம் மிடில் கிளாஸ் பணக்காரன் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இதுலேயும் பெட்டர் வந்து கரெக்டான ஒரு கம்ஃபர்ட் லெவலில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாமோன்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருமோன்னு கூட தோணுதுங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த பப்ளிக் ஸ்பேஸ், இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம் அந்த லட்சணத்தில் இருக்குது. அதனால் நம்மளுக்குன்னு ஒரு ஹெல்த்தியான குட்டி கம்யூனிட்டியோட நிம்மதியாக இருந்துடலாம் அப்படின்னு தான் தோணுது. கரெக்டு தானே? அட்லீஸ்ட் இப்போது பிளாக் ஆடம் அது இந்த நண்பர் கேட்டிருக்காரு, கமெண்ட் ஏன் ப்ரோ படிக்கலன்னு. நாளைக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஆசைப்பட்டு சொல்கிறாங்க, ப்ரோ இன்னும் மென்மேலும் நம்ம வளரணும், நிறைய பேர் வரணும். அப்போது என்னால் இன்னும் எந்த அளவுக்கு கமெண்ட்டை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நான் வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? நிறைய கொஸ்டின்ஸ் என் மைண்ட்லேயும் இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு லிமிட்லேயே இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு தோணுது. இந்த லிமிட்குள்ளாரையே நம்ம சுற்றிட்டு இருந்தாலும் நிம்மதி அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியங்க. நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாக நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறதுலாம் இங்கே எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற யூஎஸ்பி என்ன தெரியுமா? நம்மளோட யூனிக்னஸ். இப்போ நம்ம வந்து வணக்கம் கீக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி நம்ம ஃபோனார் நான் தமிழ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி சிவபரணி ஆஸ் அ சிங்கிள் கிரியேட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணாலும் சரி, நமக்கு இருக்கிற ஒரே யூஎஸ்பி என்னென்னா, நம்ம எப்பயுமே மேக்ஸிமம் கம்யூனிட்டியோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான். ஸோ இது கெட்டு போகாமல் இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகக்கூடாது அப்படின்றதும் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லிமிட்டில் இருந்ததுன்னா மோர் தென் எனஃப். அந்த லிமிட்டில் இருக்கும்போது நம்மளால் எந்த அளவுக்கு நல்லா நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுதோ அதை அப்படியே சேர்த்துக்கிட்டு அமைதியாக அப்படியே போயிடலாம். அண்ட் இது வந்து நம்மளோட விஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது. நம்மளும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஏதாச்சும் புதுசாக, எஸ், அது வந்து சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லாட்டி ஹார்ட்வேராக இருக்கலாம், இல்லைனா அதை பண்ண முடியலன்னு வைங்களேன், அட்லீஸ்ட் அடுத்து வர ஜென்ரேஷனை பண்ண வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சொல்லப்போனால் இப்போ உங்களில் நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா அதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்னால் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால் பண்ண முடிஞ்சால் சத்தியமாக நான் பண்ணுவேன். ஏன்னா அது இன்னும் பெட்டருங்க. இப்போ யூபிஎஸ்சி சர்வீஸோ டிஎன்பிஎஸ்சிலையோ இதெல்லாம் சர்வீஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த 2 தான் சர்வீஸ்ன்னு கேட்டால் இல்லை, உங்களுக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குது. ஃபீல்டு ஒன்றும் இத்தினூண்டு கிடையாதுங்க. நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், நிறைய இருக்கும். ஆர்மி, ஸ்பெஷல் ஃபோர்ஸு, சிஆர்பிஎஃப், நிறைய 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 நிறையா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நிஜமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸோ இந்த மாதிரிலாம் எதாவது கெத்தாக போயிட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாளை பின்ன எங்கேயாவது நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் கிளாஸ் ஃபீல் தெரியுமா? ப்ரோ நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க வீடியோவில் நான் கேட்டுட்டு இருந்தேன், அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ நம்ம மீட் பண்ணுறோம், எப்போனா ஒரு 7 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோன்னு வைங்க, அப்போ எனக்கு என்ன ஒரு 42 வயசு இருக்கும். ஸோ அப்போ மீட் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்க, ப்ரோ நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இப்போ நான் வந்து ஐஆர்எஸ்ஸாக இருக்கேன், எனக்கு வந்து மகாராஷ்டிராவில் போட்டிருக்காங்க, இல்லாட்டி ஆந்திராவில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது மீட் பண்ணி நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் விவரிக்க முடியாது. அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், என் லட்சணம் இவ்வளோ தான், என்னால் கிளியர் பண்ண முடியல. என்ன நம்ம மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அதை தாண்டி போக முடியல, மெயின்ஸே கிளியர் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களாம் இப்போ ட்ரை பண்ணி ஃபுல்லாக அடித்து நொறுக்கிட்டீங்கன்னு வைங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தமிழ் நிறையா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்கங்க, நிறையா டாபிக்ஸ் என் மைண்ட்லேயே ஓடும். இது எல்லாத்தையும் நான் ஏன் பேசுகிறது இல்லைன்னா, சிலருக்கு புரிதல் இருக்கும், சிலருக்கு புரிதல் இருக்காது. புரிதல் இல்லாதவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்க. தப்பாக நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா திட்டுவாங்க. திட்டுறதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் அவங்களுக்கு புரியலையே நினச்சி வருத்தப்படுவேன். அவங்க நான் திட்டுறாங்கிறத நினச்சி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து என்றைக்குமே தப்பு பண்ணதே இல்லைன்னு நான் சொல்ல வரல. மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ், நான் அதை எப்பயுமே அக்னாலேஜ் பண்ணுவேன், அக்செப்ட் பண்ணிப்பேன். தப்பு நான் கண்டிப்பாக பண்ண வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சு பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வித்தியாசம் இருக்குது. நான் தெரிஞ்சே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வாண்டடாக தப்பாக சொல்கிறேனான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தெரிஞ்சே ஒரு சில டாபிக்ஸ் எடுத்து நான் தவறான கருத்துரை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறேன்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியும் நான் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் டூ ஹேப்பன் இல்லையா? அதனால தான் இதெல்லாம் நினைக்கும் போது தான் என்ன ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுங்க, மைண்டெல்லாம் அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கும்.
அதனால தான் நிறைய டாபிக்ஸ் நீங்களாம் சொல்லுவீங்க, இதை பேசுங்க ப்ரோ, அதை பேசுங்க ப்ரோன்னு. ஏன் பேசுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு என்ன டேட்டா தெரியுமோ அதை வச்சு தான் நான் டெலிவர் பண்ணுவேன். அது ஒரு சிலருக்கு ஓகேயா இருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு ஓகே இல்லாமல் இருக்கலாம். அந்த ஓகே இல்லாமல் இருக்கிறவங்கள நான் திரும்ப எப்படி ஓகே ஆக்குறதுன்னு சொல்லி என் மைண்டு தோணும். நான் கரெக்டாக பேசும் பட்சத்தில் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அக்செப்ட் பண்ணிப்பேன். யா, ஐ டிட் அ மிஸ்டேக், சாரி. ஓகே, ஸோ ஃபைன். உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. ஐ எம் வெரி சாரி அபவுட் தட். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஏரியா, இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனை நோக்கி நான் பயணிக்க முயற்சி பண்ணுறேன். அதை நான் பண்ண முடியும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.